ஸோ நம்ம கூட ரோஹித் இருக்காரு, டெக்னிக்கல் சாம்பியனா ஃப்ரம் நாமக்கல். ஸோ டக்டிலிட்டினா என்ன உங்களோட புரிதல் என்ன? டக்டிலிட்டி வந்துட்டு இந்த டக்டிலிட்டி பண்பு எந்த மாதிரி ப்ராடக்ட் செய்ய தேவைப்படும்? வயர் ஆடியன்ஸ் சொல்றாங்க, வயர் அதான் ஆடியன்ஸ் எல்லாத்தையும் போட சொல்றதுனால அதே வயர் செய்ய என்ன ப்ராடக்ட் தேவை? டக்டிலிட்டி தேவை. சரியா? தியானம் இங்க வெளியே ஸோ டக்டிலிட்டி வந்து எதுக்கு தேவை? வயர் செய்ய தேவை. வயருக்கு என்ன ப்ராப்பர்ட்டி வேணும்? ஸோ டக்டிலிட்டினா என்னன்னா வயர் என்ன பண்ணுன்னா வயரை பிடிச்சி இழுக்கும். இழுத்தா வயர் என்ன ஆகும்? நீளும். அப்ப இந்த பண்பு தான் டக்டிலிட்டி. டக்டிலிட்டினா டிஃபார்ம் அண்டர் டென்ஷன். இழுத்தா நீண்டுச்சுன்னா அந்த பண்புக்கு பேரு டக்டிலிட்டி. பேரே வித்தியாசம். பேர்ல வந்து டக்டிலிட்டி என்ன இருக்கு? டி இருக்கா? டி ஃபார் டிஃபார்மேஷன். அப்ப டி ஃபார் டென்ஷன். டிஃபார்ம் அண்டர் டென்ஷன். டக்டிலிட்டி ஸோ டிஃபார்ம் அண்டர் டென்ஷன். இது என்னோட டீச்சிங் மெத்தடாலஜில இது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். என்னன்னா நம்ம பிட்டு வழக்கமா அப்படியே இருக்கும், பேப்பர்ல எழுதிட்டு போவோம், கால்குலேட்டர் எழுதிட்டு போவோம், சட்டையில எழுதிட்டு போவோம், அந்த மாதிரி வேற மைக்ரோ இன்டராக்ஷன் எடுத்துட்டு போவோம். ஆனா ஸ்டூடெண்டோட பெனிஃபிட்டுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? டீச்சிங் மெத்தடாலஜில பேர்லயே பிட்டு வைக்கிறது. டக்டிலிட்டின்றது ஒரு பேரு, அதுல டி ஃபார் deformation, D for tension. So deformation under tension. அது என்னது? டக்டிலிட்டி. சிம்பிளா. சரியா? Thank you.